come on, relax. That is nothing, okay? I'll be there in 5 minutes. Okay? Bye. அம்மா வாமா போலாம். டேய் மோதிரத்தை சாமி கிட்ட வச்சு கும்பிட்டியா? அம்மா அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லம்மா. சுப்ரியா வேற உடனே வர சொல்றா. டேய் சொன்னா கேளுடா. அம்மா ஏற்கனவே அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு பல முறை சாமி கிட்ட வேண்டியாச்சு. எனக்கு அது போதும். நீ வா போலாம். டேய் சொன்னா கேட்க மாட்டியே நீ. சரி வா. நிச்சயத்தை எங்க வீட்டுல தான் வச்சுக்கணும்னு சொன்னதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல? ரொம்ப திருப்தி. எல்லாரும் திருச்சில முடிக்கீங்களா? ஏதாவது தப்பா நடந்துச்சா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல சாமி, நீங்க பாருங்க. வேற யாராவது வர வேண்டியிருக்காங்களா? இதுக்கு மேல ஒருத்தரும் வரமாட்டாங்க. நீங்க சட்டுப்பட்டு நிச்சயதார்த்த வேலையை முடிங்க. சாங்கியும் சம்பிரதாயம் அதிகமா நேரத்தை வளர்க்காதீங்க. அந்த அர்ச்சனா நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு நாய் புண்ணி அனுப்பி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவ கலெக்டர் உத்தியோகம் பாக்குற நேரத்தை விட என் பையனுக்கும் சுப்ரியாவுக்கும் நடக்கிற கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்தலான்னு யோசிச்சுட்டு இருக்கா. என் ஒரே மகன் நிச்சயதார்த்தத்தை விமர்சையா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த அர்ச்சனை பண்ண கலாட்டாவில திருட்டுத்தனமா நிச்சயதார்த்தம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சம்பந்தி, நீங்க அர்ச்சனை பண்ற கலாட்டெல்லாம் பாத்துட்டு தானே இருக்கீங்க. என் பையனை கட்டையால அடிச்சா போலீஸ்ல மாட்டி விட நினைச்சா இப்ப என்னடனா அந்த பூமிகா உயிரோடு இருக்கிறதாவும் என் பையன் தான் அவளை மறைச்சு வச்சிருக்கதாவும் அந்த அர்ச்சனா கரடி விட்டுட்டு இருக்கா. வசந்தா, சாமி கிட்ட சீக்கிரம் நிச்சயதார்த்தத்தை முடிக்க சொல்லிட்டு நீ என்ன இப்ப கதா காலட்சேபம் நடத்திட்டு இருக்க? சாமி, ஆக வேண்டியதை சீக்கிரம் பாருங்க. மாத்தி மாத்தி சந்தேகட்டுங்க. ரெண்டு பேரும் மாலையை மாத்திங்கோ, தாம்பளத்தையும் மாத்திங்கோ. என் பொண்ணு சுப்ரியாவை உங்க பையன் மதனுக்கு பரிபூர்ண சம்மதத்தோட கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிக்கிறேன். என் பையன் மதனுக்கு உங்க பொண்ணு சுப்ரியாவை கல்யாணம் பண்ணி வைக்க நான் சம்மதிக்கிறேன். எல்லாரும் எல்லாம் கேட்டுங்க. 29/4/2015 ஆகிய இன்று புதன்கிழமை குமாரசாமி வசந்தா தம்பதியின் மகன் செல்வன் கே மதனுக்கும் ராமகிருஷ்ணன் ஜானகி தம்பதியின் மகளாகிய செல்வி சுப்ரியா என்ற கன்னிகைக்கும் திருமணம் செய்து வைக்க இந்த தேதியில் நிச்சயம் செய்து கொண்டு நாளைய மறுநாள் வெள்ளிக்கிழமை ரிஜிஸ்டர் ஆபீஸில் திருமணம் செய்ய சம்மதிக்கிறோம். இப்படிக்கு குமாரசாமி வசந்தா தம்பதியினர் மற்றும் ராமகிருஷ்ணன் ஜானகி தம்பதியினர். பெரியவங்க தட்ட மாத்தங்க மாதிரி நிச்சயத்துக்கு அடையாளமா மாப்பிள்ள பொண்ணுங்கள மோதிரம் போடுங்க. சரி மதன், நிச்சயதார்த்த மோதிரத்தை சுப்ரியா விரல்ல போட்டு விடு. ஓம் சதமானம் பவ சதா புருஷேந்திய ஆயுர் சேவேந்திய பிரதேசதி தானியம் தனம் பசுபத்த லாபம் சர்வதரம் தீர்க்கமாயு சர்வாபிஷமலசித்தரஸ்து. என்னடா டேய் மதன், என்னடா என்ன தேடுற? அம்மா அது வந்து அம்மா ஒரு நிமிஷம் வாயம்மா. இதோ வந்துடுறோம். இதோ வந்துடுறோம். ஆமா
மதன் டேய் என்னடா ஆமா என்னன்னு சொல்றா என்னன்னு கேக்குறல அம்மா வீட்ல உங்ககிட்ட தானே மோதிரத்தை காமிச்சிட்டு இதுல வச்சேன் இப்போ மோதிரத்தை காணுமா? ஆமா மோதிரத்தை இதில் தானே வச்ச காணும் டேய் எங்கடா போச்சு தெரியலம்மா மோதிரத்தை இதுல தாமா வச்சேன் இப்போ எங்க போச்சுனே தெரியலம்மா. டேய் அங்க வச்ச இங்க வச்சேன்னு சொல்லிட்டு இருக்க நல்லா யோசிச்சு பாருடா பேண்ட் பாக்கெட்ல வச்சிருக்கியா இல்ல வீட்ல எங்காவது வச்சிட்டு வந்துட்டியா அம்மா இல்லம்மா நான் இந்த டப்பாக்குள்ள தான் வச்சேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குமா இதுல வச்சேன் போன் வந்தது என்னடா நீ பாக்கெட்ல வச்சேன் மோதிரத்தை ஞாபகமா கொண்டு வர கூடாதா இத்தனை தடையை மீறி நிச்சயதார்த்தம் நடக்குது அர்ச்சனாவுக்கு பதிலா உன் கல்யாணத்துக்கு நீயே தடையா இருக்கியே ஐயோ மாமா மாமா என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஏண்டா நான் தான் அங்கேயே சொன்னேன்ல சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு நல்லா சாமி கும்பிட்டுட்டு எடுத்துட்டு வான்னு என் பேச்சு எங்கேயாவது கேக்குறியா நீ மா இப்ப அதெல்லாம் பேச நேரம் இல்லம்மா ஏதாவது பேசி சமாளிமா. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல இப்ப ஐயோ எனக்கு மா ஏதாவது பண்ணுமா நீ. சரி வா சமாளிப்போம் வா சமந்தி என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல மோதிரத்தை காணோம். என்னங்க இது நல்ல காரியம் நடக்கும்போது சென்டிமெண்டா சரியில்லையே. என்னங்க இது முதல் முறையா பேசும்போது பூமிகா லெட்டர் வந்து குழப்பம் வந்துச்சு. அப்புறம் ஐயரை வந்து நாள் குறிக்க சொன்ன அன்னைக்கு பொண்ணுரங்க வந்ததால ஒரே பிரச்சனையா போச்சு. இப்போ நிச்சயதார்த்த தண்ணிக்கு மோதிரம் காணாம போயிடுச்சு. அது ஒரே தடையாவே இருக்கேங்க. எதுக்கும் இன்னொரு தடவை ஜாதகத்தை நல்லபடியா பார்த்துட்டு ஏதாவது பரிகாரம் தான் அதையும் செஞ்சுட்டு அப்புறமா மறுபடி ஒரு நல்ல நாள் இதெல்லாம் வச்சுக்கலாமே. ஆண்டி மா வசந்தா சம்பந்தி அம்மா சொல்ற மாதிரி என் மனசுக்கும் உறுத்தலா தான் இருக்கு. என்னங்க கொஞ்சம் பேசாம இருங்க. மா எப்படியாவது இந்த நிச்சயத்தை நடந்தாகணுமா. அப்பாவும் சுப்ரியோட அம்மாவும் சொல்றத பார்த்தா எனக்கு தலையே சுத்துதுமா எப்படியாவது பேசி சமாளிமா. சம்மந்தியம்மா தடை இல்லனா அப்புறம் எப்படி வாழ்க்கை போர் அடிச்சிடும்ல. எதுலயும் ஒரு போராட்டம் வேணும். நம்ம பிள்ளைங்க டாக்டருக்கு படிச்சவங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும். சுப்ரியா நீ உன் அம்மா கிட்ட எந்த காரணத்தை கொண்டும் நிச்சயத்தெல்லாம் நிறுத்த வேண்டாம்னு சொல்லிடு. சாமி நீங்களே முடிவு சொல்லுங்க. மோதிரத்தை காணோம். எனக்கு என்னமோ அவ்வளவு நல்லதா படல. சாமி இப்ப நீங்க தான் எனக்கு தெய்வம் மாதிரி. இதுக்கு என்ன பரிகாரம் செய்ய சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். இன்னைக்கு நடக்க போற நிச்சயத்தை நிறுத்திட்டா அப்புறம் நாளைக்கு மறுநாள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கல்யாணம் நடக்காம போயிடும். நான் உங்களுக்கு கவனிக்க வேண்டியது கவனிச்சிடறேன். நீங்க எப்படியாவது சமாளிங்க சரியா? டேய் என்ன பண்ற? என்ன எல்லாரும் ஒரு மாதிரி குழம்பு போயிருக்கலே. ஃபங்க்ஷன்ல இப்படிலாம் நடக்குது சகஜம்தான். இதனால எந்த பாதிப்பும் யாருக்கும் ஏற்படாது. இப்ப நிச்சயத்தை பேச நிறுத்த முடிச்சிடலாம். இத வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டேய் மதன் வாடா. என்னம்மா ரோஜா எங்க போறாங்க? தெரியல ஆண்டி. வாடா. ஏண்டா அப்படி இருக்க? ஏண்டா ஐயருக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டு இருக்க? மா யாருக்கும் தெரியாம தான் கொடுத்தேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. நல்ல வேளை யாரும் பார்க்கல. யாராவது பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏண்டா இப்படி பொறுப்பு இல்லாம கவனம் இல்லாம இருக்க? மா நான் கவனமா தான் மோதிரத்தை எடுத்து வச்சேன். எல்லாம் அந்த பூமிக்கா பேய். மெதுவா பேசுடா உன் காதுல விழுந்துற போது. ஆமா ஆமா. பூமிகா திரும்பி வந்தான்னு வச்சுக்கோ நிச்சயம் கண்டிப்பா நின்னு போயிடும். மா என்னம்மா நீ என்ன பதட்டப்பட வைக்கிற? மாமா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா எப்படியாவது இந்த விஷயத்தை பேசி நீயே சால்வ் பண்ணிட. பாருமா நீ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலன்னு வச்சுக்க என் நிச்சயத்தை நின்னு போணுமா. டேய் சரிடா இந்த மோதிரத்தை வச்சு நான் சால்வ் பண்ணிடுறேன். சம்பந்தி அம்மா பரிகாரம் வேற சொல்லிருக்காங்கல்ல. இது போதும் எனக்கு. வா போலாம். வா
உட்காரு. போ, போய் உட்காரு போ. சம்பந்தி அம்மா, உங்க விருப்பப்படி பரிகாரம் செய்யறதுனால செய்யலாம். அதுக்கு முன்னாடி இப்ப மோதிரத்தை போட்டு நல்லபடியா நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாமே. அப்புறம் சம்பந்தி, பரிகாரம் செய்யறதுன்னா நாளைக்கு மறுநாள் செஞ்சுட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் கல்யாணத்தை செஞ்சிடலாம். நான் சொல்றது சரிதானே? அது மதன் மறந்து போய் நிச்சயதார்த்த மோதிரத்தை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டான். திரும்ப போய் எடுத்துட்டு வரதுக்குள்ள நல்ல நேரம் முடிஞ்சிடும். அதனால மதன் போட்டிருக்கிற மோதிரத்தையே இப்ப நிச்சய மோதிரமா போட்டுருவோம். என்ன மதன் யோசிக்கிற? நம்ம சுப்ரியா தானே, போட்டு விடு. அப்புறமா அந்த மோதிரத்தை சுப்ரியாவுக்கு போட்டுடலாம். சரிம்மா. சரி, எது எப்படி நடக்கணும்னு இருக்கோ அப்படிதான் நடக்கும். நல்லபடியா நடந்தா சந்தோஷப்படுவோம். ஜானகி, சம்பந்தி சொல்ற மாதிரியே செஞ்சிருவோம். அதான் சரி. மாப்பிள்ள, முதல்த்த போடுங்க. ஓம் சதமானம் பவ சதா புருஷேந்திய ஆயுஷ் சேவேந்திய பிரதிஷ்டதி தானியம் தனம் பசபுத்த லாபம் சம்பத்சரம் தீர்க்கமாயுகோ சர்வாபிஷ்ட பல சித்திரஸ்து. தானியம் தனம் பசபுத்த லாபம் சம்பத்சரம் தீர்க்கமாயுகோ சர்வாபிஷ்ட பல சித்திரஸ்து. படி. அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிங்கோ. தீர்க்க ஆயுசா நல்லபடியா இருங்க. எழுந்துருமா. வணக்கம் சார். வணக்கம். வாங்க, உள்ள வாங்க. நில்லுங்க. கண்டவங்கள எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரீங்க, அறிவில்ல? இவரை போய் நம்ம வீட்டுக்குள்ள கூப்பிடுறீங்க? ஏதோ சொல்லுவாங்களே, வீதியில போறத வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சுக்கிற கதை மாதிரி. புரியும் நினைக்கிறேன். இத பாருங்க வசந்தம்மா, உங்க கோவம் ஆதங்கம் எல்லாம் புரியுது. புரியுதுல்ல? அப்புறம் எதுக்கு வந்தீங்க? எங்க அம்மாவோட கோவத்தை நேர்ல பார்க்க தான் வீடு தேடி வந்தீங்களா? உன் கல்யாண விஷயமா பேசத்தான் வந்திருக்கேன். ஏன் கல்யாண விஷயத்தை பத்தி பேச? நீங்க யாரு? எனக்கு சுப்ரியாக்கு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு. இதுல நீங்க பேசுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாம் எங்களுக்கு தெரியும். வாங்க. மதன், கொஞ்சம் அமைதியா. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். தேவையில்லைங்க. இவர் சொல்றதை கேட்கறதுக்கு இவர் என்ன பெரிய விஸ்வாமித்திரரா? பொண்ணு தாய புள்ளதாச்சி ஆக்கிட்டு அப்படியே விட்டுட்டு சிங்கப்பூருக்கு ஓடி போனவர் தானே. இவர் என்ன நமக்கு நியாயம் சொல்றது? வேண்டாங்க, முதல்ல அவர் இங்கிருந்து போ சொல்லுங்க. இவரு பொண்ணு ரங்கம் அர்ச்சனா எல்லாரும் வேஷதாரிங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க எல்லாரும் வேஷம் போடுறவங்க தானே? ஆமாப்பா, இதா இவர் பையன் ஐயர் வேஷம் போட்டு வந்தா. இவரு ஏதோ பெரிய யோகிய மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காரு. இவங்க எல்லாம் வெள்ளடிக்கப்பட்ட கள்ளவிங்க. பா, இவர் ஏதாவது சொல்லி கோபத்தை உண்டு பண்ணுவாரு. இவர் பேச்ச நம்பாதீங்க. இல்ல, கல்யாணத்தை நீங்க தாராளமா நடத்துங்க. ஆனா உடனே நடத்தாதீங்க.
கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன் 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 தள்ளி வைக்கணும்? அர்ச்சனா எப்படி இன்னும் கொஞ்சம் நல்ல பூமிக்காவை கண்டுபிடிச்சிருவா. ஓஹோ, ஆமாங்க, பூமிக்காவை கண்டுபிடிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் நம்புங்க. உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். நிச்சயம் பண்ணதுதான். கல்யாண தேதியெல்லாம் மாத்தி வைக்க முடியாது. நீங்க கிளம்பலாம். மதன், அவசரங்கிறது ஒரு வலை மாதிரி. அதுல நீ மாட்டிக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்க. சுப்ரியாவை நீ கல்யாணம் பண்ணிட்டா உன் ஆசை நிறைவேறிடும் நீ நினைக்கிற. அது தப்பு. அர்ச்சனா பூமிகாவை எப்படியும் கண்டுபிடிச்சிருப்பா. நீ அவசரப்பட்டு சுப்ரியாவை கல்யாணம் பண்ற. ஒருவேளை உன் கல்யாணத்துக்கு பிறகு பூமிகாவை கொண்டு வந்து அர்ச்சனாவை முன்னாடி நிறுத்தினா உன் வாழ்க்கை என்னாகும்? சொல்லு, உன் வாழ்க்கை என்னாகும்? சுப்ரியா வாழ்க்கை என்னாகும்? கொஞ்சம் யோசி மதன். இது பாருங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம். என் பையன் 2 பேரையும் வச்சு சமாளிச்சுக்குவான். உங்க வேலையை போய் பாருங்க. சார், இவங்க ஏதோ விவரம் இல்லாம பேசுறாங்க. நீங்க பெரிய மனுஷன், நிதர்சனத்தை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். இவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. எங்க பாருங்க மிஸ்டர் பாண்டியன், நீங்க எதுவும் புதுசா சொல்லலையே. ஏற்கனவே அர்ச்சனா சொன்னதுதான் திரும்பவும் சொல்றீங்க. எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்றீங்களே. பூமிகா உயிரோட இருக்கா, பூமிகா உயிரோட இருக்கான்னு சொல்றீங்க. அப்படி பூமிகா உயிரோட இருந்தா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். பூமிகா ரொம்பவும் கடவுள் பக்தி உள்ளவர். அவ உயிரோட இருக்கிறது உண்மைன்னா மதனுக்கும் சுப்ரியாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவளை கடவுள் எங்க கண்ணு முன்னாடியே கொண்டாந்து நிறுத்துவார். ஆமாம் பாண்டியன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க போலாம். நிக்காதீங்க, போங்க. குமாரசாமி சார், என்ன பெருசே? எங்க அப்பா சொன்னது கேட்டல? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளம்பு. கடைசியா சொல்றேன், கல்யாணத்தை நீங்க தள்ளி போடுறதா நல்லது. உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க. யோ, போத கிளம்பியா? மதன், எல்லாரையும் ஏமாத்திடலான்னு திட்டம் போடுற. இது நடக்காது. யோ, போன்னு சொல்லிட்டு இருக்கல. மதன், என்ன பார்த்துட்டு இருக்க? சொல்றல, போயா. போயா. மேடம், என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா? என்ன விஷயம்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். மேடம், பூமிகா விஷயத்தை தவிர வேற எந்த விஷயம்னாலும் என்கிட்ட பேசலாம். மதன் பூமிகா செத்து போனதா நாடகம் ஆடி மறைச்சு வச்சிருக்கிறதா நான் சந்தேகப்படுறேன். அதை கண்டுபிடிக்கணும்னு முயற்சி செய்யும் போது எனக்கு தோல்விதான் கிடைச்சது. மதன் கிட்ட பூமிகா இருக்கிறத என்னால ஊர்ஜிதம் படுத்த முடியல. ஆனாலும் அவன் என் பார்வையில குற்றவாளி தான். நான் இப்ப மதனை 100% நம்புறேன். பூமிகா இறந்து போனது கூட நான் 100% நம்புறேன். அதனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன்.